ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா சைடில் ரொம்பவே ஃபேமஸான தக்காளி பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி பருப்பு குழம்பு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்சு, டின்னர் இந்த 3 வேளைக்குமே செஞ்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு இந்த தக்காளி பருப்பு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த தக்காளி பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பருப்பு குழம்பு வந்துட்டு நம்ம பிளைன் சாம்பார் செய்வோம் இல்லையா, அதே போல் தான் செய்வோம். ஆனால் இதில் அதிகமான தக்காளி சேர்த்து செய்யறதால இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி பருப்பு குழம்பு செய்யறதுக்காக முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 5லேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 700 ml தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கரில் செய்கிறோன்றதால மேலே வந்துட்டு பொங்கி வராமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே விசில் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு 4 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. 4 விசில் வர விட்டோம் அப்படின்னா இந்த பருப்பு வந்துட்டு நல்லா சூப்பராக குழஞ்சி வெந்து வந்துடும். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா தக்காளி அதுக்கப்புறம் பருப்பு இது ரெண்டும் தான் வந்து நம்ம நிறையா சேர்த்துக்கணும். குக்கர் வந்துட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர் எல்லாமே வெளியே போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு பருப்பு வந்துட்டு நல்லா குழஞ்சி ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. கரெக்டாக 4 விசில் வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதை வந்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து மத்தால மசிச்சு விட்டாச்சு. இதை வந்துட்டு ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிடுங்க. இப்போது இந்த பருப்பை வந்துட்டு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். இந்த தக்காளி பருப்பு குழம்பு செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் இந்த குழம்பை வந்து தாளித்து பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சு வரணும். அதே போல் மிளகாவும் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கடுகு வெடிச்சு வந்துடுச்சு. அதே போல் வந்துட்டு மிளகாவும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இது கூட இப்போ வந்துட்டு கடைஞ்சி வச்சிருக்க அந்த பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வந்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பருப்பு கூட புளி தண்ணி சேர்த்துக்கிறதுக்காக இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிறேன்.
எங்கள் வீட்டில் நாங்கள் நார்மலாக கருப்பு புளி தான் வந்து யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் கருப்பு புளியே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியில் தக்காளியை வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கிறதால தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டே வந்துட்டு இருக்கும். அதனால் புளியோட அளவு வந்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்ப கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா போதும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்போடைய கன்சிஸ்டன்சி நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி பருப்பு குழம்பு சூடான சாதத்தில் சேர்த்துக்கிட்டு அது கூட நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த தக்காளி பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.